ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்மளுடைய கடைசி ஸ்டோரியில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம்? கிளி உருவத்தில் இருக்க மன்னரும் பட்டியும் அவங்களுடைய நாட்டுக்கு உஜ்ஜயினி மாவட்டத்துக்கு வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, கிளியை வந்து விஜயனுக்கு தெரியாமல் பத்திரமா ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா விஜயனுக்கு தெரியும், கிளியை பார்த்தானா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான், இது வந்து விக்ரமாதித்த மன்னர் தான். பட்டிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் ரிஸ்க் ஆயிரும் இல்லையா? அதனால பட்டி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கிளி மறைச்சி வச்சிடுறாரு. மறைச்சி வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நேராக அந்தப்புறத்துக்கு ராணிகளை வந்து பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி விரதம் வந்து முடிவடைஞ்சிட்டணும், அதுக்காக ஒரு கிடா சண்டை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மன்னருக்கு தகவல் போகிற மாதிரி பணிப்பெண்ணிடம் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராணிகளும் அந்த மாதிரியே செய்கிறாங்க. இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, பட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அரசவைக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி விக்ரமாதித்த மன்னன் அருகில் போடப்பட்டுக்கிற அமைச்சர் இருக்கையில் வந்து பட்டி வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ பணிப்பெண் அங்கேருந்து வராங்க. ராணிகள் இருந்த விரதம் வந்து முடிவடைஞ்சிட்டுமன்னா அதுக்காக கிடா சண்டை நடத்துகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது கிடா சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அப்போது பட்டி சொல்கிறாரு, அதான் பண்ணா எப்போவும் நடத்துவாங்கள்ல அந்த கிடா சண்டை தான். இப்போது 2 ஆடு வந்து ராணி சார்பில் இருந்தும் ராஜா சார்பில் இருந்தும் 2 கிடா வந்து சண்டை போடும். ஒன்று ராஜா, ஒன்று ராணி. ஒருவேளை ராஜா ஆடு ராணி ஆடை தோக்கடிச்சா மட்டும்தான் ராஜா வந்து அந்தப்புறத்துக்குள்ளே போக முடியும். அப்படி இல்லைன்னா ராணிக்கு மறுபடியும் 2 வாரம் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இந்த இடத்துல விட்டுப்படியும் இதில் இது வேற இருக்கா, சரி வா வா, ஆமாம்மா நானும் மறந்துட்டேன், சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவருக்குள்ளே இருக்கிற விக்ரமாதித்த மன்னருங்க மாதிரி நடந்துக்கணும்ல, அதுக்காக அவர் இப்படி சொல்கிறாராம். ஆமாம்மா நான் மறந்துட்டேன், சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, சரி வா நம்ம பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆடும் சண்டை போடுது. அப்போ அந்த ராஜாவுக்காக சண்டை போடுற ஆடு வந்து தோக்குற நிலமை வந்து உயிர் போயிடுது. அந்த ஆட்டுக்கு வந்து உயிர் போயிடுது, அந்த இடத்த இறந்துடுது. இதை விஜய் பார்க்குறான், ஐயோ இது செத்து போச்சுன்னா மறுபடியும் இன்னும் 2 வாரம் அவங்க வரதான் இருப்பாங்களே, அப்போ நம்ம எப்படி அந்தப்புறத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவன் சட்டுன்னு இவனோட உயிரை வந்து அந்த கிடாவுக்குள்ளே பாய்ச்சிடுறாரு. எதுக்கு சண்டை போட்டு எப்படியாவது நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம அந்தப்புறத்தில் எப்படியாவது போயிடும்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிடா உரத்துக்குள்ளே போயிடுறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்ட இதுக்காக தான் பட்டி காத்துட்டு இருந்தான். உடனே விக்ரமாதித்த மன்னர் அந்த கிளியை எடுத்து அவரோட உயிர் வந்து மன்னருடைய உடலில் செலுத்துறாங்க. உடனே ஒரு காவலருக்கு உடனே ஆன நண்பனுக்கே துரோகம் பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, நடிச்சு துரோகி, அவன் தலையை துண்டா வெட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கிடாவோட தலையை துண்டா வெட்டுறாங்க. அதாவது உள்ளே இருக்கிற விஜயன் வந்து இறந்து போகிறான். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விஜயன் வந்து அந்த இடத்துல அவனோட சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ விக்ரமாதித்த மன்னர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, பட்டி நீ அப்போவே சொன்னேன், நான் உண்மையிலே கேட்கல, உண்மையான நண்பன் யாருன்னு நான் தெரிஞ்சு பழகியிருக்கணும், அவன் வந்து தேவைக்காக தான் என்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கான், இது தெரியாமல் நான் இவ்வளோ நாள் மோசம் போயிட்டேன், இப்படி என் கூடவே இருந்து என் முதுகில் குத்திட்டானே பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்கள்ட்ட, விடுங்கம்மா நான் பார்த்துக்கலாம் அப்படிதுமா. இப்போ நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் இது மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்காக அதே நினச்சி நம்ம அதிலே உட்காந்துருக்கக்கூடாது இல்லையா? நம்மளோட நல்ல குணங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடத்துவாங்க. இப்போ விக்ரமாதித்த மன்னர் வந்து யாருக்குமே கெடுதல் நினைக்கணும்னு நினச்ச ஆள் கிடையாது. அவருக்கு எல்லாமே நல்லதாகவே தான் அமைஞ்சிச்சு. அதே போல் நம்மளும் மற்றவங்களுக்கு நல்லதே யோசித்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். அதனால் எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஸ்டோரி இவ்வளோ தான். இனி நாளையிலேருந்து மற்ற ஸ்டோரியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.